கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட் ஹாப்போட நான் செகண்ட் ஹாப்பை ரொம்ப ரசித்து பார்த்தேன். பயங்கர ஒரு வைப்புனே சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமான நடிப்பு மணிகண்டன் சாரோடது. அதை தாண்டி கதையுமே ரொம்ப யதார்த்தமான கதை. எனக்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்க்கும்போது டேரக்டர் விசு சார் தான் ஞாபகம் வந்தார். இந்த மாதிரி சப்ஜெக்டாக இருக்கே, எப்படி இதெல்லாம் இப்போ இருக்க பசங்க, ஏன்னா இப்போ இருக்க பசங்க ஃபுல்லாக என்ன ஃபைட்டு சீனு, டூயட்டு, மாசு இந்த மாதிரியே கேட்குறாங்களே, இதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே எல்லாருமே ரசித்தோம். எனக்கு நல்லா இருக்குங்க, படம் சூப்பராக இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. படம் ஃபேமிலியாக போய் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய அவ்வளவு சூப்பரான ஒரு படம். நல்லாவே இருக்குது. டெக்னிக்கலாக பயங்கரமான ஒரு படம், சூப்பரான படம். கண்டிப்பாக போய் எல்லாமே பார்த்துருங்க. காமெடி எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லா, ரெண்டு பேரும் நல்லா ஒர்க். டீமாக பயங்கரமான ஒரு சிங்கில் அதை பண்ண முடியாது. பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருந்தது. அதாவது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஃபேமிலியில் நான் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸோட ஆசைகளை நிறைவேற்றணுன்ற ஒரு பொறுப்பான பையனாக நடிச்சிருக்காரு மணிகண்டன் சார். நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது எல்லாரோட ஆசைகளை நிறைவேற்றணுன்ட்டு அவர் கஷ்டப்பட்டு எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுறாரு. ஏன்னா ஒரே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் இப்போ நிறைய பணம் இருக்கிறவங்க ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவர் ஒவ்வொருத்தரோட ஆசையை சமாளித்து அவர் பண்ணுறாரு. நல்லா இருக்குப்பா. அமேசிங் மூவி, லாஃப் ரைட். பார்த்தாலே காமெடி டைமிங் இஸ் கிரேட். ஸ்கிரிப்ட் வாஸ் அமேசிங். அவங்க லீட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஆக்டிங் வாஸ் அமேசிங். மெயின்லி ரைட்டிங். ஒரு நல்ல மூவி, ஸ்கிரிப்ட் இருக்கிற மூவி பார்க்குறது லிட்டில் ஹார்ட். அமேசிங். மணிகண்டன் வாஸ் one man army. He carried entire movie. Everybody acted well, but our is a blockbuster for sure. Everybody should watch this movie. படம் ஆசம், சூப்பர். எல்லாரும் குடும்பஸ்தனா வந்து பார்க்க வேண்டிய, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். பட் இப்போ பொங்கலுக்கு வந்து எதுவும் பெருசாக படம் வரலன்னு சொன்னாங்க. ஏதோ மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு வருதுன்னு சொன்னாங்க. பட் இதுதான் ரியல் பொங்கல் மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இந்த படம் வந்து ஐ எம் ஹாப்பி ஃபார் மணிகண்டன் அண்ட் ஆல் குடும்பஸ்தன் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஆமாம், குடும்பத்தோட. யூ சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். சில இடத்துல எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, என்னோட ஃபேமிலி கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு எண்டிங் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது. த்ரூ அவுட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன இம்பாக்ட் என்ன அப்படின்னா, காசு இருந்துச்சுன்னா தான் ஒரு ஹியூமனை வந்துட்டு ஹியூமனாக பார்க்குறாங்க. லைக் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்ட், யாராக இருந்தாலுமே நம்ம சம்பாதிச்சா நம்மளும் ஒரு பர்சன், சம்பாதிக்கலை அப்படின்னா நம்ம யாரோ போல தான். ஸோ இது வந்துட்டு மணியனா சொன்னது, கன்வே பண்ணது ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யா, மெசேஜ் அப்படின்னு பார்த்தா எனக்கு மெசேஜ்ன அளவுக்கு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. பட் ஆனால் பயங்கர என்டர்டைன்மெண்ட். யா, எனக்கு இவங்க குரு சோமசுந்தரம் சார் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் ஹீரோயின் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. படத்தை கூட நாங்களும் ஓடிக்கிட்டே இருந்தோம், என்னன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னங்க நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றது போல் இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த காமெடியாக இருக்கட்டும், அவரோட யதார்த்தமான ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், அந்த கஷ்டத்தில் கூட எனக்கு அவங்க சீன் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்மளும் இந்த மாதிரி தான்டா பண்ணோம், நம்மளும் இப்படி தானே கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படம் முழுக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய இது இருக்கும் தெரியுமா. உண்மையிலே நம்ம அப்படியே அப்பாவெல்லாம் உண்மையிலே தெய்வமாக கும்பிடுவோம். நம்மளை வளர்க்குறதுக்காண்டி ஆக்சுவலி ஒரு டைலாக் ஒன்று வரும். நான் மில்லு வேலையை விட்டுட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நிறைய பேர் காலில் விழுந்திருக்கேன். இவனை மாதிரி வளைஞ்சே கொடுக்க மாட்டேன், ரோசம்லாம் பார்த்துருந்தா இன்றைக்கி நான் உன்னை படிக்க வச்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னேன். அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் வந்து என்னென்னா கேஸ்ட்டு, அந்த ஒரு கேஸ்ட்டை வந்து இவ்வளவு யதார்த்தமாகவும் மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரியும், எவ்வளவு அவங்களுக்கு வலிக்குங்கிறதையும் இவ்வளோ காட்ட முடியுமானே தெரில. அவ்வளோ யதார்த்தமான ஒரு இது. அந்த இடத்துல நம்மளுக்கு கோவமே வரல. என்ன இந்த கேஸ்ட்டை அப்படி காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமே வரல. அப்படி ஒரு விதம் இருந்தது. சூப்பராக இருந்தது. உண்மையிலே எனக்கு அந்த ஆக்சுவலி மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம்
பணம் இருந்தால் நீங்கள் நான் என்ன கேஸ்ட்டுன்னு பார்க்க மாட்டீங்க, நான் யாருன்னு பார்க்க மாட்டீங்க, எதுவுமே பார்க்க மாட்டீங்க. வணக்கம் சார் மேம் அப்படின்னு கூப்பிடுவீங்க. இல்லைன்னா போ அப்படின்ட்டு போவீங்க, அவ்வளோதான். ப்ரோ படம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக குடும்பஸ்தன் எப்படி வந்து லைஃப்பில் வந்து கஷ்டப்படுறா அப்படின்ற விஷயத்தை அவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு போய் ஒரு படத்தை ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேருந்து நான் வந்து அவ்வளோ அந்த லவ் பண்ணுறதாகட்டும் சரி, மேரேஜ் பண்ணுறதாகட்டும் சரி, ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகட்டும் சரி, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மனுஷன் என்னென்னமா கஷ்டப்படுவான். ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு கஷ்டப்படுவான், பால் பில் கட்டுறதுக்கு கஷ்டப்படுவான், ஒரு பைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கஷ்டப்படுவான், கார் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவான், ஒரு வீடு வாங்குறதுக்கு கஷ்டப்படுவான், வீடு வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவான். ஒரு மனுஷன் குடும்பத்தை என்னென்னலாம் கஷ்டப்படுறானோ அதை அவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு வந்து ஒரு படமாக எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் அந்த நெக்லஸ் டீம்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ அழகாக படம் எடுத்திருக்காங்க. அது ஏன் நம்ம அதை பாரு, பெரிய படங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இருக்கும். பட் சின்ன படங்களுக்கு எனக்கு இந்த படம் வந்ததே தெரியல. நான் சும்மா ஏதோ படத்துக்குன்னு வரும்போது நான் வந்தேன் ஜாலியாக அவ்வளோதானா. பட் பரவாயில்ல, ஒரு படம் நம்ம பார்த்து வரும்போது அந்த மனுஷன் சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப பூரிச்சிருச்சு அந்த மனுஷன் அவ்வளோ அழகாக பண்ணும்போது. ஏன்னா நக்லஸ் சிங் ஃபஸ்ட்டு டெபியூட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற போது நம்ம எதை நம்பி வரலாம், ஒரு கதையை நம்பி வரலாம், ஒரு நம்ம மணிகண்டன் சாரை நம்பி வரலாம். ஏன்னா அவர் வந்தார் அப்படின்னா அந்த கதைக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும், அவ்வளோ இதாக கொண்டு போய் ஒரு பிரசவ சீனை கூட அவ்வளோ காமெடியாக கொண்டு போய் எவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க தெரியுமா. சீரியஸாக சிரிச்சு வயிறே நம்பிடுச்சு. ஒன்றும் என்ன, இப்போது நார்மலாக வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுற ஒருத்தனுக்கு வந்து வேலை போயிடுது. அதுக்கப்புறம் ஃபேமிலி எப்படி சமாளிக்கிறான், வீட்டில் போய் சொல்லி எப்படி சமாளிக்கிறான், அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்தாங்கிறதான் கான்செப்ட். காமெடியாக இருக்குது ப்ளஸ் சென்டிமெண்ட்டு ஃபேமிலியாக எல்லாமே பார்க்குற மாதிரி. ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆமாம், அதுதான் ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ இருக்குது. இப்போ பணம் இல்லைன்னா மனுஷனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு மெசேஜ். ஃபேமிலிக்குள்ளேயே எப்படி பார்க்குறாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக தியேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பயங்கர என்டர்டெய்னிங்கான ஃபில்மாக வந்திருக்கு. மணியோட 3வது படம். மணி வந்துட்டு அது ஆஸ் எ ஹீரோவா. ஸோ மணியோட ஹேட்ரிக் இது. அது பர்சனலாக வந்துட்டு கூட ஒர்க் பண்ணியிருக்கிற எனக்கெல்லாமே ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எந்த அளவுக்கு படுறாங்க அப்படின்றத வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது படம். அண்ட் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்சனலாக நிறைய கனெக்ட் ஆகுது. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.